ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு தரமான ஹாரர் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி நேம் தி அன்ஹோலி. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ படத்தோட ஸ்டார்டிங் சீனில் 1845 வருஷத்தில் காட்டுறாங்க. அங்கே ஒரு பொண்ணுக்கு ஒருத்தன் மாஸ்க் மாட்டி பயங்கரமாக அந்த மாஸ்க்கை அடிக்கிறான் மூஞ்சில். அது மட்டும் இல்லாமல் அவங்க கழுத்தில் கயிறை போட்டு தூக்கு போட்டு இழுத்து விட்டுறாங்க. அந்த பொண்ணு துடிச்சிட்டு இருக்கா. அப்போது எதிர்க்க வந்த ஒரு ஃபாதரு, இந்த உன்னோட ஆத்திரத்தையும் சக்தியும் இந்த பொம்மைக்குள்ள அடக்கிறேன், நீ நரகத்துக்கு போயிடு, நரகத்தில் போய் வாழ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே அந்த பொண்ணையும் ஃபுல்லாக எரிச்சு விட்டுறாங்க. இப்போ அவங்களும் எரிஞ்சு சாம்பலாக அந்த மரத்தாண்ட அப்படி தொங்கிட்டு இருக்காங்க. அப்படி இங்கே கட் பண்ணி டைட்டில் கடை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க, ஜெரின்னு சொல்லிட்டு. அவருடைய வேலை என்னன்னா, இந்த மாதிரி மிஸ்டீரியஸான கதைங்கள்லாம் எழுதுறது தான் அவரோட வேலையாக இருக்கும். அப்போ அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, ஒரு இடத்துல ஒரு மாடோட உடம்புல வந்து சாத்தான் சிம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இவரும் அந்த இடத்துக்கு போகிறாரு. இப்படி அந்த பண்ணையில் வேலை செய்கிறாரு இல்லையா, அந்த ஓனர், அவர் வந்து காட்டுறாரு. இப்போ இவரும் பார்த்துட்டு, உங்கள் பையன் தான் அதை பண்ணியிருக்கான், இது வந்து ஒரு ஃபேமஸான மியூசிக் பேண்டோட சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அங்கே பக்கத்துலேயே ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சோட ஃபாதர் வந்து திட்டுறாரு, டேய் இது சர்ச்சோட இடம், இங்கே வந்து மாடை மேய்க்கிறியே, அது இங்கே இருக்க எல்லா பூவுமே சாப்பிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. கத்திட்டும் போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு மரத்தை காட்டினாங்க இல்லையா, அந்த மரம் இங்கே இருக்குது. அதை பார்க்குறாரு, கிட்டேயும் போய் பார்க்குறாரு. இப்படி அவர் அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மாதிரி ஜொலிக்குது. இவரும் என்னதுன்னு சொல்லிட்டு கைவிட்டு பார்த்தா அங்கே ஒரு பொம்மை. ஸ்டார்டிங் சீனில் இந்த ஃபாதர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா, உன்னோட சக்தி எல்லாமே இதில் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை. இப்போ இவரும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொம்மையை வந்து கேட்குறாரு, இந்த மாடு மேய்க்கிறாரு அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரினா கதை இது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவரும் சொல்கிறாரு, ஏதாவது அதிர்ஷ்டத்துக்காக இது மாதிரி பண்ணி வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி சொல்லிட்டு இவர் அந்த பொம்மையை போட்டு உடச்சிடுறாரு. இப்போ பக்கத்தில் இருக்கவரையும் ஒரு போஸ் கொடுன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை அவரையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. ஏன்னா இதை வச்சு ஒரு பொய்யான கட்டுரை எழுதுறான், ஒரு பயமுத்திரமான கட்டுரை எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் அதை பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாரு. இப்போ அவர் நைட்டு சாப்பிட்டு ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டு வண்டியில் போயிட்டுருப்பார். அப்படியே அந்த வண்டியில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு எதிர்க்க ஒரு பொண்ணு நிற்பா. சடனாக வண்டியை ஸ்க்ரால் பண்ணும்போது போய் இடிச்சுப்பார். இப்போ அந்த பொண்ணு எங்கே தான் போகிறான்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கி அந்த பொண்ணு பின்னாடியே போவார். அப்படி போகும்போது அந்த ஒரு மரம் இருக்கு இல்லையா, எரிஞ்சு அந்த ஒரு பொண்ணு தூக்கி போட்டு விட்டாங்களே, அந்த இடத்துல போயிட்டு என் உயிரை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. டப்புன்னு இவரும் அந்த பொண்ணை போய் தொடுவார். அப்படி தொடும்போது அந்த பொண்ணு டப்புன்னு மயக்கப்பட்டு விழுந்துருவா. சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையும் தூக்கிட்டு அந்த சர்ச் இருக்கு இல்லையா, அங்கே கூட்டின்னு போவா. பார்த்தா இவர் அந்த அந்த பொண்ணுக்கு வந்து அம்மா அப்பா யாரும் இல்லை. அந்த சர்ச் ஃபாதராக அந்த பொண்ணை வளர்க்குறாரு. இந்த பொண்ணு பேர் ஆலிஸ். இந்த பொண்ணு இந்த கதையோட மெயின் கேரக்டர். இப்போ அந்த பொண்ணை செக் பண்ணுறதுக்காக அந்த ஊரில் இருக்க டாக்டர் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்களும் அந்த பொண்ணை செக் பண்ணுறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு காதும் கேட்காது, பேசவும் வராது. இப்போ அந்த பொண்ணும் அவங்ககிட்ட சைன் லாங்குவேஜில் சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களும் சொல்கிறாங்க, சரி விடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த டாக்டர் நம்ம ஹீரோவை வந்து அவங்களோட ஹோட்டலில் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவோட கார் டேமேஜ் ஆகிடுச்சு இல்லையா, அதனால. இப்போ அவரும் அந்த கார் ரெடி பண்ண பார்த்துட்ருக்காரு. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினி உக்காண்ட்ருக்காங்க, அதாவது அந்த பொண்ணு ஹாலிஸ். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த சர்ச்சுக்குள்ளே உள்ள என்டர் ஆகுறாரு. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினிக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது. இப்போ இவங்களும் வெளியே போகிறாங்க. இப்போ அவங்க பின்னாடியும் சில பேர் போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினே ஸ்ட்ரெயிட்டாக அந்த பயங்கரமான மரத்தாண்ட தான் போகிறாங்க. போயிட்டு இப்படி மேலே பார்க்கும்போது கடவுள், அதாவது மேரி மாதா தெரியுறாங்க அவங்களுக்கு. அப்படி இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ அதிசயமாக. அங்கே இருக்கவங்களாம் எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க. மேரி மாதா எல்லோரும் இங்கே வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம டாக்டர் இருக்காங்களே, அவங்க நம்ம ஹீரோயினை செக் பண்ணுறாங்க. நான் ஒரு சில வார்த்தைங்களாம் சொல்கிறேன், ரிப்பீட்டாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் கரெக்டாக சொல்லிடுறாங்க. இப்போ அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பரவுது இந்த விஷயம். இப்போ அவங்களும் நம்புகிறாங்க கடவுள் தான் காரணம் சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ அவங்களோட ரூமில் உட்காந்துக்கிட்டு அவங்களோட பெரிய மேனேஜர் இருப்பாங்க இல்லையா, அங்கே வந்து சொல்லிகிட்ருக்காரு, இந்த மாதிரி ஒரு கடவுள் வந்து பிளெஸ் பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணால் பேச முடியுது, பேசாத பொண்ணு பேச முடியுது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அவங்களுக்கும் தெரியும் நம்ம ஹீரோ எப்போவுமே பொய் சொல்லுவாங்க, பொய்யான கட்டுரை எழுதுவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களும் நம்ப மாட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ தூங்க போயிடுவார். அப்படி அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வரும். அந்த சர்ச்சுக்கு மேலே மேகம்லாம் இருட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஆறுங்களாம் ரெட்டாக இருக்குது. அதுலேருந்து ஒரு பேய் மட்டும் அப்படி ஒரு மாதிரி சைக்காக ஓடி வருது. இதை பார்த்துட்டு டப்புன்னு முழிச்சிக்கிட்டு மேலே பார்த்தா மேலே சொட்டிகிட்டு இருக்கோம் அவர் நெத்தியில் தண்ணி. சரின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் காட்டுவாங்க. இப்போ அவரும் எல்லோரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார். இப்போ கை கால் வராத ஒரு பையனை ஒரு ஃபேமிலி கூட்டின்னு வருவாங்க.
இப்போ சர்ச்சுக்கு முன்னாடியே பெரிய கூட்டம்லாம் சேர்ந்துடுச்சு. இப்போ நம்ம ஹீரோயினியும் நடந்து மெதுவா வெளிய வரா. அப்படி அவங்க நடந்து வந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த மரத்தாண்ட தான் போறாங்க. போயிட்டு அந்த மரத்த தொடுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. இப்ப அந்த பையன்கிட்ட வந்து "உனக்கு நம்பிக்கை இருக்கா? மேரி மாதா மேல நம்பிக்கை இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்ப அவனுக்கும் "எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப அவங்களும் "உன்னால முடியும். எழுந்து நடந்து வா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அவனும் ஊனமுற்றவனா இருப்பான் இல்லையா? இப்ப அவனும் நடக்குறான். எல்லாரும் பார்த்து செம்மையா ஸ்டன் ஆகுறாங்க. ஷாக் ஆகுறாங்க. இப்ப எல்லாரும் விழுந்து கும்பிடுறாங்க கடவுள் நெனச்சு. இப்ப இந்த விஷயம் அந்த ஊர் ஃபுல்லா பரவுது. மீடியால ஃபுல்லா இந்த விஷயம் தான் போட்டுட்ருக்காங்க. இப்ப மேரி மாதானா யாரு? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி மாரி சொல்றாங்க. மேரி மாதா வந்து ஒரு 3 சின்ன பசங்களால அந்த உருவம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் தான் பல அதிசயங்கள் நடந்தது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கேட்குறாரு, "இப்போ இந்த இந்த இடத்துல வந்து அதிசயம் நடந்திருக்கே, அப்ப இங்கேயும் கோடிக்கணக்கான மக்கள் வந்து பார்க்க போறாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்காக தான், அத விசாரிக்கிறதுக்காக தான் இப்ப நாங்க ஒரு இடத்துல கூட்டின்னு வந்திருக்கோம். இவர் தான் ஃபாதர். இவர் பேர் வந்து மான்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர கூட்டின்னு வந்திருப்பாங்க. இவங்க சயின்ஸையும், கடவுளையும் நம்பி இந்த இடத்துல எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. இப்ப அவரும் சொல்றாரு, "தீர்க்கவே முடியாத ஒரு நோய மட்டும் தான் நாங்க நம்புவோம். அப்படி தீர்த்துட்டாங்கன்னா, அதுதான் நம்புவோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயினிய தான் காட்டுறாங்க. வெளிய பிரஸ்லாம் இருக்காங்க, போகாத அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினிய பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளிய போறாங்க. இப்ப அவனுங்க கண்ணமேனிக்கா கேள்வி கேட்குறாங்க. "எங்க மேரி மாதா எங்கேருந்து பார்த்தீங்க? மேரி மாதானா அவங்க தலையிலேருந்து பேசுகிறாங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினியும் கூலா, "இல்ல நான் இந்த மாரி வயல்ல பார்த்தேன் அவங்கள. அவங்க மூஞ்சி ஃபுல்லா வெள்ளையா இருந்தது. வெண்மை நிறத்துல இருந்தாங்க. அழகா இருந்தாங்க. கடவுளோட அருள் மாரி இருந்தது." அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நம்பிக்கை" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்ப அந்த மார்த்தாண்ட டென்ட்லாம் போட்டு அப்படி ஒரு மாரி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அந்த டென்ட்டுக்குள்ள ஹாலிஸ் இருக்கார் இல்லையா? அதான் நம்ம ஹீரோனுடைய வளர்ப்பு தந்தை. அவரு வந்து பார்த்துட்டுருக்காரு. அப்படி அவரு பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடி போறாரு. முன்னாடி போனா எதையோ மிதிக்கிறாரு. என்னன்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே எடுத்து பார்த்தா அந்த பொம்மை அப்படி அத பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அங்க ஒரு கொடூரமான சாத்தான், அன்ஹோலி அது எழுந்து வரும். அப்படியே இவர போட்டு தள்ள போகுதுன்னு பார்க்கும்போது டப்புன்னு ஒருத்தர வந்து கூப்பிட்டு விட்டுர்றாரு. அந்த பேயும் போயிடுது. இப்ப நம்ம ஹீரோயினி பாட்டு பாடிட்டு இருக்காங்க சர்ச்சுல. இப்ப நம்ம ஹீரோவும் இருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்காரு இல்லையா? அவரும் இருக்காரு. அப்படி நம்ம ஹீரோயினியும் அவரோட அதான் ஃபாதரும் பாடிட்டு இருக்கும்போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. நெஞ்சடைப்பு வந்துடுது. அதனால நம்ம ஹீரோயினி டப்புன்னு கிட்ட போயிட்டு, "உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? மேரி மாதா மேல நம்பிக்கை இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் "எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அவருக்கு கொஞ்சம் லைட்டா அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அப்படி நம்ம ஹீரோயினி அப்படி குனிவாங்க. டப்புன்னு ஒரு கை. இப்ப டாக்டர் வந்து பார்த்துட்ருப்பாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஜெராக்ஸா தான் எக்ஸ்ரே பார்த்துட்ருப்பாங்க. இப்ப அந்த டாக்டர் சொல்றாங்க, "இது பெரிய அதிசயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமா இருந்தது. இப்ப பார்த்தா ரொம்ப அதிசயமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்த இந்த ஃபாதரும் இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோயினுடைய வளர்ப்பு தந்தை அவரு வெளிய இருந்துட்டு சிகரெட் அடிச்சிட்டு இருப்பாரு. ஒரு ஃபாதரா இருந்துகிட்டு. அப்படி அவர் தம் அடிச்சிட்டு இருக்கும்போது, பின்னாடி ஏதோ காத்தடிக்கும். அப்போ ஒரு பேப்பர் ஆடுற மாரி இருக்கும். இவரு கைய விட்டு எடுத்து பார்த்தா, அந்த சாத்தான் புக்கு. இப்ப இவரும் யாரையோ வாட்ச் பண்ற மாரி இருக்கு. சரிங்க கட் பண்ணா, இப்ப நம்ம ஹீரோவும், அப்புறம் அந்த டாக்டரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டுருப்பாங்க. அப்படி அவங்க பேசிட்டே போகும்போது, அந்த ஒரு அருவி அவர் கனவுல வந்திருக்கும் பார்த்தீங்களா? அந்த வீடோ, ஒரு அருவியோ, அந்த இடத்துக்கு போறாரு. "இது எனக்கு எங்கேயோ பார்த்த மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. "இந்த இடம் யாரோடது?" அப்படின்னு கேட்கும்போது, "இது தலைமுறையா வந்தது. ஆனா 1800 அப்படின்னு சொல்லும்போது, 1845 அப்படின்னு கரெக்ட்டா சொல்லுவாரு. அப்படி அவர் சொல்லும்போது கீழ அந்த தண்ணீல ஏதோ கொப்பளிக்கிற மாரி இருக்கும். இவரு கிட்ட போய் பார்க்கும்போது டப்புன்னு ஒரு இருக்கும். அப்படியே திரும்பும்போது டப்புன்னு பின்னாடியும் இருக்கும். இவரும் ஒரு செகண்ட்ல பக்குன்னு ஆயிடுவாரு. இப்ப இங்க கட் பண்ணா, இப்ப நம்ம ஃபாதர தான் காட்டுறாங்க. இப்ப அவர்கிட்ட ஒரு லேடி வந்து பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஃபாதர்ஸ்ல வந்து பாவ மன்னிப்பு கேட்க வந்தவங்களோட ஃபேஸ பார்க்க மாட்டாங்க. இப்ப இவரும் சரின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்து கேட்கறாரு. இப்ப அவங்களும் நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது, இப்ப அங்க இருக்கவங்க சொல்றாங்க, என்ன நம்ப மாட்றியா? நான் தான் உன்ன காப்பாத்துனேன். இப்ப என்னைய நம்பல. அப்படி நம்பாதவங்கள நான் ரத்தத்த குடிச்சு, அவங்க தோல உருவி அப்படி ஒரு மாரி கொடூரமா பேசுறாங்க. இப்ப இவரும் ஒரு மாரி பயந்துட்டு வெளிய வராரு. இப்பதான் ஒரு தரமான சீனு. அப்படி நின்னுட்டுருக்கோம். கையில தூக்கு கயிற வச்சுக்கிட்டு. இப்ப அப்படியே அந்த கடவுள் மாரியே, அதான் மேரி மாதா மாரியே மேல நின்னுக்கிட்டு ஒரு போஸ் குடுக்கும் பாருங்க. குடுத்துட்டு டப்புன்னு அவர் கழுத்த பிடிக்கும். அதான் அங்கேயே அவரோட கதை முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம ஹீரோவும் நம்ம ஃபாதர பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. அப்படி அவரும் வந்து
அந்த பாவ மன்னிப்பு கேட்குற இடத்துக்கு வந்து பார்ப்பாரு. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே சடனாக பின்னாடி டப்புன்னு ஒரு உருவம் கீழே விழும். யாருன்னு பார்த்தா தூக்கு மட்டும் தொங்கிட்டு இருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஃபாதரு. பார்த்து ஸ்டன் ஆயிடுவார். இப்போ இவரும் போலீஸ்க்கு அதான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி பாடியை அனுப்பிச்சி விட்ருவாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு. இப்போ அவங்க நினச்சிட்ருப்பாங்க இவர் ஏதோ டிப்ரெஷனில் இருந்தார் போல, அதான் தூக்க மாட்டிகிட்ருக்காரு, இறந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. ஆனால் உண்மையாலே அது இல்லை. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினியை இன்டர்வியூ எடுக்கிறாங்க கேமராவில். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அது ஒரு கடவுளாக இல்லாமல் ஒரு சாத்தானா இருந்தா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அங்கே விர்ஜினிட்டியை இழக்காமல் ஒரு கடவுளுக்காக அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் அவரோட ஹோட்டலுக்கு போகிறாரு. அப்படி அவர் படிக்கட்டு ஏறிட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு லைட்டு விட்டு விட்டு எரியுது. சடனாக திரும்பி பார்க்கும்போது ஒரு உருவம் நின்றுட்டுருக்கு கொடூரமாக. டப்புன்னு அது இருக்க அந்த ரூம்லேருந்து ஒரு லேடி வந்து போயிடுறாங்க. அதனால அந்த பேயும் அங்கேருந்து போயிடுது. இப்போ தான் இங்கே ஒரு தரமான சீனு. என்னென்னா நம்ம ஹீரோயினியை இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பார் இல்லையா, அப்போது ஒரு இடத்துல மட்டும் கிளிச்சாக இருக்கும். என்னென்னா நம்ம ஹீரோயினி யார்கிட்டயோ ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி இருந்திருக்கும் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது. அப்போது அங்கே ஒரு இடம் கிளிச்சாக இருக்குது. அப்படியே அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ரீவைண்ட் பண்ணி ஸ்டக் பண்ணி பார்க்கும்போது இப்போ அடுத்த நாள் அந்த ஃபியூனரெல்லாம் நடந்துகிட்ருக்கோம் அந்த ஃபாதருக்கு. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த டாக்டர்கிட்ட வந்து சொல்லுவார், இந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போயா அப்படின்னு பார்க்கும்போது 2 பேர் கண்ணு பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக அவர்கிட்டயும் அந்த புக்கு மாட்டோம், அந்த டாக்குமெண்ட் மாட்டோம். இப்போ அவர் அந்த புக்கில் என்ன படிச்சிருப்பாருன்னா, அந்த சூனியக்கார பேய் இருக்கும், அவங்கள யார் எதிர்க்காங்களோ அவங்கள கொடூரமாக கொன்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு கொன்னுருப்பாங்க இல்லையா, அந்த விஷயமும் போட்டிருக்கு. அப்போ அதை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஏதோ சொன்ன மாதிரி இருக்கும் ஒரு செகண்டு. இப்போ அந்த ஃபாதர் நவுத்திட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயினி ஏன் சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நைட்டு அவங்க எல்லோரும் கொண்டாடணுமா, நம்ம உயிரெல்லாம் அவங்கக்கிட்ட நம்ம சோல்லாம் அவர்கிட்ட அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கவங்களாம் சரி நம்புகிறோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறாங்க, கோஷம் போடுறாங்க. பின்னாடி அந்த ஒரு சிலை இருக்கும் இல்லையா, மூடி வச்சுருப்பாங்க. அது அப்படியே கொஞ்சம் நவுற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ என்னதுன்னு சொல்லிட்டு மெதுவாக கிட்ட போய் ஓப்பன் பண்ணால் அது ஒரு ஜீசஸ் சிலை தான். ஆனால் பக்கத்துலேயே அந்த பேய் இருக்கும். கரெக்டாக எங்களை பிடிக்க வரும்போது எப்படியோ அடித்து பிடிச்சி நம்ம டாக்டரும் இவரும் வெளியே வந்துடுறாங்க. அந்த கை மட்டும் அப்படியே வெளியே வந்துட்டு உள்ளே போகும், கத்தும். அந்த சீன்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் கைஸ். இப்போ நம்ம ஹீரோயினையும் அந்த ஃபாதர்ஸு அதான் 2 இன்வெஸ்டிகேஷன் வந்துருப்பாங்களே, அவர் நம்ம ஹீரோயினை கூட்டின்னு போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த டாக்டரும் அவங்ககிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பேசுகிறாரு. என்னென்னா அந்த பேய் ஒரு சாத்தான், அந்த பொண்ணு பேசுறதுக்கிட்டது அந்த பொண்ணு பேசுகிறது ஒரு சாத்தான் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லா விவரத்தையும் சொல்கிறாரு. அவங்கள எதிர்க்கவங்களாம் அப்படி இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டாக்குமெண்ட்டும் அவங்ககிட்ட கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த லூசு பசங்க நம்பவே மாட்டானுங்க. நம்ம ஹீரோயினியோட அப்பா இறந்ததும் அந்த பேய்னால் தான் கூட சொல்கிறாரு. ஆனால் நம்பவே மாட்டானுங்க. நீங்கள் 1845 நடந்த விஷயத்தெல்லாம் இங்கே முடிச்சு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவனுங்க. இப்போ இவரும் சொல்கிறாரு, சரி இதுக்கு மேலே இவனுக்கிட்ட சொன்னால் வேலைக்காகன்னு சொல்லிட்டு இவரே இன்வெஸ்டிகேஷன் இறங்குறாரு. அந்த புக்கில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு விஷயம் போட்டிருக்கோம். என்னென்னா மேரின்ற அந்த ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க கர்ப்பமாக இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு குழந்தை பெற்றிருப்பாங்க, ஒரு ஆண் குழந்தை. கிறிஸ்டியனத்தை உருவாக்குனவர் நிக்கோலஸ் அப்படின்றவருன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அவர் தான் அவங்க குழந்தைய எடுத்து வளர்த்துருப்பாரு, ஆண் குழந்தைய. அதோட வம்சாவளி தான் ஹாலிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டாக்டரும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மேரின்ற பொண்ணு செத்துருப்பாள், அவள் சாகிறதுக்கு முன்னாடி சாத்தானு கூட கான்ட்ராக்ட் போட்டிருப்பா. அப்படி இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது டப்புன்னு அவங்களுக்கும் இவருக்கும் இருக்க கால் கட்டிடுது. அப்படி அவர் அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது அவர் படிச்சுட்டு இருக்க எழுத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அலைஞ்சு போகுது. அப்போது அங்கே ஒரு மேரி மாதாவோட சிலை இருக்கும். அந்த சிலையிலேருந்து டப்புன்னு அந்த அன்வொலி பேய் டப்புன்னு வரும். அதை பார்த்து அவர் செம்ம பீதி ஆகிடுவார். டப்புன்னு அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருப்பார் இல்லையா, அவர் வந்துடுறாரு. அவர் வந்து மந்திரம்லாம் சொல்கிறாரு. அப்போ அவர் புக்கை பார்த்து அந்த மந்திரம் சொல்லும்போது அந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அப்படியே கரைஞ்சி அப்படியே ஒழுகுது. இப்போ அவரும் அதை போட்டுட்டு இப்போ அவரும் சும்மா கிடையாது, சில மந்திர வார்த்தைலாம் சொல்கிறாரு. அதை கேட்டு அந்த பேயும் பயந்து ஓடிடுது. அப்புறம் ஹீரோ சொல்கிறாரு, சரி இப்போ புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இவர் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த பேய் மேரின்ற பேய் அதோட வம்சாவளி மூலிமா தான் வெளியே வர பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பேய்க்கு பவரே எல்லாரும் நம்பிக்கை தான், அதோட நம்பிக்கை தான் எல்லாரோட நம்பிக்கை தான் அதுக்கூட பவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அதை தடுக்கிறதுக்கு தான் இவங்க 2 பேரும் போகிறாங்க. இப்போ அன்றைக்கி நைட்டு அந்த ஜெப கூட்டம் நடக்குதுல, அங்கே காட்டுறாங்க. அந்த ஒரு ஃபாதரு இந்த போலீஸ்காரங்கிட்ட ஏதோ நம்ம ஹீரோட ஃபோட்டோ காமிச்சு இவன் வந்தால் உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. இவன் இந்த போலீஸ்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவையும் அந்த ஃபாதரை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உடஞ்சி போன பொம்மையை வச்சுட்டு அந்த சாத்தானை அடக்க முடியுதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க.
அப்படி பண்ணும்போது அந்த ஃபாதர் இருக்காரு, அவரு அந்த நெருப்ப மூட்டுறாரு வத்தி குச்சியில. பின்னாடியே அந்த உருவம் இருக்கு. அப்படியே அணைச்சு விட்டுருது. திரும்ப பத்த வைக்கிறாரு. அப்போ அந்த சிலுவை ஒண்ணு பத்திக்கிட்டு அவர் நெஞ்சிலே சொருகி செத்துடுறாரு. அங்க இருக்க ஜீசஸோட கண்ல ரத்த கண்ணீரா வருது. இப்ப இவங்க 2 பேரும் பயந்து தப்பிச்சு ஓடிறாங்க அங்கருந்து. விட்டா போதும்டா சாமின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த ஜெபக்கூடத்த காட்டுறாங்க. நம்ம ஆலிஸ் பேசிட்டு இருக்கா. "நீங்க நம்புறீங்களா? மேரி மாதாவ நீங்க நம்புறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மக்கள் எல்லாரும் "நாங்க நம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப அந்த டாக்டரும் நம்ம ஹீரோவும் ஓடி வராங்க. இப்ப அந்த பேயும் சொல்லுது, இன்னும் ஒரே ஒரு முறை ஆலிஸ்" அப்படின்னு சொல்ல கரெக்ட்டா நம்ம டாக்டர் வந்து "நிறுத்து. அது கடவுள்லாம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. "அது உன்ன ஏமாத்துது. அது உண்மையான கடவுள் கிடையாது. அது ஒரு சாத்தானு. அது உன்ன ஏமாத்துது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, "அது பண்றதெல்லாம் பொய்யு. அது எல்லாமே மாயை" அப்படின்னு சொல்றாரு. "உங்க அப்பா அதாவது வளர்ப்பு தந்தை ஃபாதர கொன்னதும் அந்த பேய் தான்" அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயினிக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னன்னா, "நீ இத மட்டும் பண்ணலன்னா உனக்கு வாய்ஸ்லாம் கேட்டது இல்லையா? உனக்கு குடுத்த வரத்த நான் திரும்ப வாங்கிப்பேன்" அப்படின்னு சொல்லுது. எந்த கடவுள் தான் குடுத்த வரத்த திரும்ப வாங்கிக்கும்? இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் புரிய வருது. இது கடவுள் கிடையாது, பேயின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த லைவ்லயே நான் சொன்னது எல்லாமே பொய்யி. இது கடவுள் கிடையாது, சாத்தானு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது, அங்க இருக்க சிலுவைலாம் எரியுது. அதுலேருந்து அந்த பேய் வெளிய வருது. அந்த சாத்தான் வெளிய வருது. ஒரு மாரி வெளிய வருது. இத பார்த்து அந்த ஃபாதருக்கும் பிசிறில்ல, அல்லில்ல அவன் உடம்புல. இப்ப அவன் முன்னாடியே வந்து அந்த மாஸ்க்க ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா மூஞ்சிலாம் கொடூரமா இருக்கு. இப்ப அவன் நெஞ்சிலும் கை வைக்க, அங்கேயே அந்த ஃபாதரும் செத்து போயிடுறான். இப்ப அந்த சாத்தானு நம்ம ஹீரோவ தான் தொரத்த பாக்குது. அங்க இங்க போறான். ஆனா முடியல. இப்ப நம்ம ஹீரோ கிட்டயும் நெஞ்சில அடிக்க வரும்போது, கரெக்ட்டா நம்ம ஹீரோயினி ஹேலிஸ் இருக்காங்களே, அவங்க குறுக்க வந்துடுறாங்க. அவங்க மேல கைப்பட்டு அவங்களும் சாக போறாங்க. இப்ப அந்த பொண்ணு மூலியம் தானே அந்த பேய் வெளில வந்திருக்கும். ட்ரை பண்ணோம். இப்ப அந்த வாரிசே இல்லாதனால அந்த பேயும் அழிஞ்சு செத்து போகுது. இப்ப நம்ம ஹீரோயினியும் விழுந்து கிடக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, "கடவுளே" இப்ப நம்ம ஹீரோ அழுகுறாரு. கடவுள்கிட்ட வேண்டுறாரு. என்னோட உயிர காப்பாத்துக்காக அந்த பொண்ணு உயிர விட்டுருக்கா. இப்படி ஒரு நல்ல பொண்ண காப்பாத்த மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டும்போது, இப்ப அந்த பொண்ணும் ஏந்துக்கிறா. அப்படியே அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இப்ப எங்க சீன் கட் பண்ணா, இப்ப நம்ம டாக்டரும், நம்ம ஹீரோ, அப்புறம் ஆலிஸ் 3 பேரும் வந்து பார்க்குறாங்க. அந்த மரத்துல துளிர் விட்டுருக்கு இலைங்களெல்லாம். அது மட்டும் இல்லாம அங்க புல்லாம் நெறைய வளஞ்சிருக்கு அந்த நிலத்துல. இப்ப நம்ம ஹீரோவும் ஆலிஸ பார்க்க போறான். இப்ப ஆலிஸும் சைன் லாங்குவேஜ்ல பேசுறா. நம்ம ஹீரோக்கு புரியல. ஏன்னா ஆலிஸ் ஃபர்ஸ்ட் இருந்த மாரியே இப்பயும் மாறிட்டா. இப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, "கூடிய சீக்கிரமா உன் லாங்குவேஜ நான் கத்துக்கிட்டு நான் பேசுறேன்" அப்படின்னு சொல்லி இங்கேயே இந்த படத்த முடிக்கிறாங்க. சரி சொல்லுங்க காய்ஸ் படம் எப்படின்னு சொல்லிட்டு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.